சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். பூமிக்கு வெளியில மனிதனால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் அப்படின்னா அது கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் சொல்லணும். இதை நம்ம பூமியில இருந்தே வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய செயற்கைக்கோள் இதுவரைக்கும் நம்ம பூமியை சுத்துனதே கிடையாது. மனித விண்வெளி பயணத்தின் விளைவால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பொறியியல் தொழில்நுட்ப அறிவியலின் மிகப்பெரிய ஆச்சரியப்படும்படியான சாதனைகள்ல இது ஒரு முக்கியமான சாதனைன்னு சொல்லலாம். இந்த விண்வெளி நிலையத்துடைய கட்டுமான பணி 1998 ஆரம்பிச்சு 2011 முடிஞ்சது. இப்ப வரைக்கும் ஆராய்ச்சிக்கு ஏற்றபடி பல மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விண்வெளி நிலையம் நம்ம பூமியை இடைவிடாம சுத்திக்கிட்டே தான் இருக்கு. நம்ம பூமியை ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு 90 நிமிடங்கள் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 16 முறை ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துல நம்ம பூமியை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விண்வெளி நிலையம் 5 மைல்ஸ் பெர் செகண்ட், அதாவது ஒரு வினாடிக்கு 5 மைல் அப்படிங்கிற கணக்குல நம்ம பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், கனடா, அப்புறம் 10 நாடுகளுடைய ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி உள்பட 15 நாடுகளுடைய கூட்டு முயற்சியால தான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த விண்வெளி நிலையத்தை கட்டும் பணி 1998 வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட பல பாகங்கள் பூமியிலேயே தயாரிக்கப்பட்டு விண்வெளிக்கு கொண்டு போய் அங்க கட்டுமான பணிகள் நடைபெற்றுச்சு. இந்த பாகங்கள் எல்லாத்தையுமே விண்வெளி வீரர்கள் நிலையத்தின் முக்கிய பகுதி கூட பொருத்தி அதை விரிவுபடுத்தி 2011 ஒரு கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஸ்டேஷனா கட்டி முடிச்சாங்க. வருடம் 2000 இருந்து விண்வெளி வீரர்கள் அங்கேயே தங்கி கட்டுமான பணிகளையும் ஆய்வுகளையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையத்தை கட்டி முடிக்கிறதுக்காக தேவைப்பட்ட பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு ஆளில்லாத விண்கலமான ப்ராக்ரஸ், அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் ஷட்டில்கள், ரஷ்யாவை சேர்ந்த சோயூஸ் போன்ற விண்கலங்களை பயன்படுத்தினாங்க. இந்த நிலையத்தை கட்டி முடிக்கிறதுல இதனுடைய உறுப்பு நாடுகள் எல்லாத்துக்குமே பொறுப்பும் கடமையும் அதிகமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதோட வளர்ச்சிக்கும் தொழில்நுட்ப உதவி, உபகரணங்கள், கருவிகள், ஆய்வுக்கூடங்கள், அப்புறம் கட்டுமான பொருட்கள், இது எல்லாத்துக்குமே இந்த 15 நாடுகளுமே ஒன்றிணைந்து செயல்பட்டு சப்ளை பண்ணாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் பொருட்களை மேல எடுத்துட்டு போறதுக்கு எல்லா போக்குவரத்து வசதிகளையுமே செஞ்சு கொடுத்தாங்க. ஒட்டு மொத்தமா கட்டுமான பணிகள் எல்லாத்துக்குமே இந்த 15 நாடுகள் தான் இப்ப வரைக்கும் உதவிக்கிட்டு இருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 220 மைல், அதாவது 350 கிலோமீட்டர் தொலைவுல பூமியில இருந்து மேல அமைஞ்சிருக்கிற இந்த நிலையத்தை பூமியில இருந்தே வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட திசையில குறிப்பிட்ட நேரத்துல பூமியில இருந்து பார்க்கலாம். இது 2 நிமிடங்கள்ல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும். வானத்துல மேக கூட்டங்கள் இல்லாத சமயத்துல கிளியர் ஸ்கையா இருக்கும் போது மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். விண்வெளி வீரர்கள் சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் வரைக்கும் விண்வெளி நிலையத்திலேயே தங்கி ஆய்வுகளையும் பராமரிப்பு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. பொதுவா இந்த நிலையத்துல 2 இருந்து 4 வீரர்கள் எப்போதுமே அங்க தங்கி இருப்பாங்க. சில சமயம் 6 வீரர்கள் கூட தங்கி இருக்காங்க. ஒவ்வொரு சோயூஸ் மற்றும் ஷட்டில் பயணத்தின் போது புது வீரர்கள் விண்வெளி நிலையத்துக்கு போவாங்க. ஏற்கனவே அங்க இருந்த வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பூமிக்கு திரும்ப வந்துருவாங்க. அவங்களுக்கு பதிலா புதுசா அங்க போற விண்வெளி வீரர்கள் கட்டுமான பணிகளையும் ஆய்வுகளையும் கண்டினியூ பண்ணுவாங்க. விண்வெளியில ஒரு கட்டுமான பணி செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான காரியமே கிடையாது. பூமியில செய்யும் வேகத்தை போல விண்வெளியில கண்டிப்பா வேகமா செய்யவே முடியாது. எப்பவுமே மெதுவா தான் பணிகளை மேற்கொள்ள முடியும். விண்வெளி நிலையத்துல ஏதாவது ஒரு பார்ட்டை பழுது பார்க்கும் போது அங்க ஒரு போல்ட்டை நம்ம டைட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த போல்ட் கூடவே நம்மளும் சேர்ந்து சுத்துற மாதிரியான சூழல் கூட ஏற்படும். விண்வெளி நிலையத்துல வேலை செய்யும் போது எப்பவுமே விண்வெளி வீரர்கள் மிதந்துகிட்டே தான் வேலை செய்யணும். வெளியே பழுது பார்க்கும் போது கருவிகளை ஏதாவது பொருத்தும் போதும் இது போன்ற வேலைகளை செய்யறது எல்லாமே மிக மிக சிரமமான காரியம்னு தான் சொல்லணும். விண்வெளி வீரர்கள் நிலையத்திற்கு வெளியே வேலை செய்யும் போது ஒரு ரோபோட் போன்ற ஆமை பயன்படுத்தி அது மேல நின்னுகிட்டு தான் வேலை செய்யறாங்க. அது அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய வேலையை ரொம்ப ஸ்டெபிலிட்டியா பண்றதுக்காகவும் அந்த ரோபோட் ஆமை பயன்படுத்துறாங்க. பல சிரமங்களுக்கு இடையில ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட தான் இந்த விண்வெளி நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் விண்வெளி வீரர்களை ரஷ்யாவை சேர்ந்த சோயூஸ் விண்கலமும் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் ஷட்டில் அட்லாண்டிஸ், டிஸ்கவரி, எண்டவர் போன்ற விண்கலங்களும் விண்வெளி வீரர்களை விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த வரிசையில இப்போ உலகத்தின் நம்பர் 1 பணக்காரராக இருக்கக்கூடிய இலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனம் விண்வெளி வீரர்களை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை இனி வரும் பதிவுகள்ல பார்க்கலாம். இணைந்திருங்கள் 5 மினிட்ஸ் ஸ்பேஸ் இன் தமிழ்.